வணக்கம். முதல்ல யூடியூபுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். எனது வியூவர்ஸ், சுவைஞர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா இது 100வது ஷார்ட்ஸ். 185 வீடியோ மொத்தம் போட்டிருக்கேன். அதில் 55 வீடியோ பார்த்தீங்கன்னா கவிதைகள், சொற்பொழிவுகள் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸு போடுறாங்க. இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, சிந்தனை செய் மனமே அப்படின்னு சொல்கிறீங்களே, மனசு அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக மறுபடியும் சொல்கிறேன், மனம் ரொம்ப முக்கியம். இதமாக பேசுதல்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இதமாக பேசணும். இதம் மனம், மனம் இதம், மனிதம், அதுதான் மனிதன் அப்படின்னு வந்தது. நமக்கு வந்து மனசு நல்லா இருந்தால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும். எண்ணும் எண்ணமும் உண்ணும் உணவும் நல்லா இருக்கணும். எண்ணம் நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்கும். உணவு நல்லா இருந்ததுன்னா உடல் நல்லா இருக்கும். உடலும் மனமும் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில். இது இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க, திங்கிங் இஸ் எ ஸ்கில், இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ மேட்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். மெனி ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆர் நாட் குட் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே யூஸ் தேர் திங்கிங் டு சப்போர்ட் தேர் வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் நல்லா இருக்கணும். மன நலம் மண்ணுயிர் காக்கம், இன நலம் எல்லா புகழும் தரும் அப்படின்னுவார் வள்ளுவர். அதனால் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் மனநலம் இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும். இனநலம், நம்மை சார்ந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் நல்லா இருந்ததுன்னா எல்லா புகழும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இது சாராம்சம். அதனால் மனம் நிம்மதியாக இருக்கணும். மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் எல்லா வசதியும் இருக்க முடியும், ஆனால் மன நிம்மதி இல்லைன்னு சொல்கிற மாதிரி காரணம் அதுதான். இதனால தான் நான் அடிக்கடி சிந்தனை செய் மனமேன்னு சொல்கிறதுக்கான காரணம். எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனம் நலம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. மனம்தான் பிரதானம் நம்ம வாழ்க்கையில். மனம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதை வச்சு தான் எண்ணம், சிந்தனை, செயல், இது 3 நடக்குது. இது 3த்துக்குமே அடிப்படை வந்து மனசு தான். அதனால தான் ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கணும் நம்ம மனசை. மனம் பக்குவப்பட்ட மனசாக இருக்கணும். நம்ம நமக்காக வாழணும், அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம மனம் சொல்கிறத நாம் கேட்கணும். நம்ம மனம் சொல்கிறத கேட்டால் தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அலைபாயும் மனசு அது, அதை கட்டுப்படுத்தினா தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.